ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் தெலுங்கானா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டெட்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் பார்த்தோம்னா மாதுரி டான்ஸ். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை மாதுரி டைப் இன் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இந்த டான்ஸ் எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னா ரெய்னி மந்த் ஆஃப் வந்து ஸ்ரவணா. ஹிந்து கேலண்டரோட வந்து என்னன்னா மந்த் தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்ரவணான்னு சொல்லுவோம். இது இங்கிலீஷ் கேலண்டர்ல எந்த மாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை அண்ட் வந்து ஆகஸ்ட் மாசம் வரும். ஏன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மாசம் நம்மளுக்கு வந்து என்னன்னா மான்சூன் டைம்னால அந்த டைம் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா தான் மாதுரி டான்ஸ். இந்த இமேஜ் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம்னா லம்பாடி டான்ஸ். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து லம்பாடி ட்ரைப் ஆர் பஞ்சாரா ஆர் வந்துன்னா செங்காலி ட்ரைப்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து என்னன்னா ஒரு செமி நொமாடிக் டைப்னு சொல்லுவாங்க இன் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. நொமாட்ஸ் அப்படின்னு வந்தாவே என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பர்மனன்ட் செட்டில் ஆகாம இன்னொரு இடத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள தான் வந்து நொமாட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரைப் தான் வந்து லெம்பாடி. அவங்க செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் வந்து லெம்பாடி டான்ஸ். இந்த இமேஜ் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரினி சிவதாண்டவம். அது பேரிலே இருக்கு சிவா. அப்ப லார்டு சிவாவை வந்து டெடிகேட் பண்ற ஒரு டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து தெலுங்கானா. இது யாரு செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னா கக்கத்தியா டைனஸ்டி. நம்ம கக்கத்தியா டைனஸ்டி எங்க லேர்ன் பண்ணிருப்போம், ராமப்பா டெம்பிள் அப்படின்னு ஒரு சில ரீசென்ட் டைம்ல வந்து நியூஸ்ல இருந்தது. இது எதுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யுனெஸ்கோட வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ்ல வந்து இந்த டெம்பிளை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து யாரு கட்டியிருப்பாங்கன்னா கக்கத்தியா டைனஸ்டி. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அப்ப அந்த கக்கத்தியா டைனஸ்டி அந்த டைம் வந்து என்னன்னா வார் டான்ஸை செலிப்ரேட் பண்ற ஒரு இதுதான் வந்து என்ன பெரினி சிவதாண்டவம் டெடிகேட்டட் வந்து லார்டு விஷ்ணு இன் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இமேஜ் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா குசடி. இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து ராஜ்கோன் ஆர் வந்து கோண்டுலுன்னு டைப் சொல்லுவாங்க. கோந்து ட்ரைப் வந்து நிறைய ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்க தெலுங்கானால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் வந்து கோந்துலுன்னு சொல்லுவாங்க ஆர் வந்து ராஜ்கோன். இந்த ராஜ்கோன் ஏன்னு சொல்றாங்க, ரூலிங் கிளாஸ் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோந்து ட்ரைப்ல ரூலிங் கிளாஸ் பீப்புள் தான் ராஜ்கோன் சொல்லுவாங்க. இப்ப இந்த கோந்து ட்ரைப் வரும்போது சில இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். இவங்களோட லாங்குவேஜ் வந்து கோந்தி லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் என்ன ஃபேமிலின்னு சொல்லுவாங்கன்னா டிராவிடியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து நீங்க ரோம்பர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், இந்த ராஜ்கோன் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து குசாடியான் இன் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா மயூரி டான்ஸ். இதுல இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து கோந்து கம்யூனிட்டி. இந்த கோந்து கம்யூனிட்டி எங்க இருப்பாங்கன்னா அரக்கு வழி இந்த ஆந்திர பிரதேஷ். லேட்டர் தான் நம்மளுக்கு தெலுங்கானா தனி ஸ்டேட் வந்ததுனால சம் பீப்புள் ஆஃப் வந்து கோந்து கம்யூனிட்டி ஆல்சோ செட்டில் இன் வந்து தெலுங்கானா இன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வந்து கங்கம். ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த டான்ஸ் ஆல்சோ செலிப்ரேட்டட் இன் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா அப்படி நம்ம நாத்துல வந்து. ரைட்டா? மயூரி டான்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்து தெலுங்கானா அப்படின்னு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தப்பு நிறுத்தம். ஸோ இது நம்மளோட கடைசி டான்ஸ் ஆஃப் வந்து ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. இந்த டான்ஸ் ஏன் பேர் இருந்துச்சுன்னா நிறுத்த மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டான்ஸ் அப்படி வந்து சொல்லுவோம். இந்த தப்பு மீன்ஸ் வந்து தப்பாட்டம். இந்த இமேஜ் பார்த்தா தெரியும், கையில வந்து தப்பாட்டத்தை வச்சுட்டு டான்ஸ் ஆடும்போது தான் என்ன சொல்லுவாங்கன்னா தப்பு நிறுத்தம் சொல்றாங்க இன் ஸ்டேட் ஆஃப் வந்து தெலுங்கானா. இந்த டான்ஸுக்கு வந்து என்னன்னா தெலுங்கானா வேரியஸ் பார்ட்ஸை வேற வேற நேம் சொல்றாங்க. அது வந்து தப்பட்டா ஆர் வந்து பழக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து ஜஸ்ட் ஒன்லைனர் கேட்க போறதுனால நம்மளுக்கு வாட் இஸ் வாட் தெரிஞ்சாவே வந்து மோர் தென் எனஃப். ரைட்டா?